தந்தை மகன் தூயாவியின் பெயராகலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இன்றைய சிறிய தேரினை உபயமாக சிறப்பிக்கின்ற அருள்ராஜ் ரோக்மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இன்றைய நாளிலே பூஜோடனை செய்து உதவி செய்கின்ற அல்போன்ஸ் லிகோரி, ஜெயம் அம்ப்ரோஸ், அந்தோனிஸ், கெவின் ராஜ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை போடுகின்றனர். மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்றன. நற்கருணை மீது பற்று கொண்டவர்களாய் தூய உள்ளத்தோடு இது இந்த திருப்பலியிலே பங்கேற்க அன்னையும் இறைவனும் நம்மை அழைக்கின்றார்கள். இதோ ஆண்டவருடைய பள்ளியிலே தகுந்தையான விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது உயிர்த்தெழுதலால் உலகம் மகிழ திருவுளமானி. நாங்கள் அவருடைய அன்னையாம் கன்னிமரியாளின் வழியாக நிலையான வாழ்வின் பேரின்பத்தை அடைய செய்தருளும். உம்மோடு தூயாவியல் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்குடையாக வந்த விடுதலை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 12 மற்றும் 17, 18, 19. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்தினது என்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தன்னின் தீர்ப்பாய் அமைந்தது போல, ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் உணர்வு தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவியானது போல, ஒருவரின் கீழ்ப்படுதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவரானார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அக்காலத்தில் ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்குள் சிமியோன் வந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையையும் கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ந்து கொண்டாடும் வேளையிலே ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு அவ்வப்போது தரிசனையாக தம்மை காண்பித்து நற்கருணையிலும் இறை நம்பிக்கையிலும் அவர்களை வளர்த்தெடுப்பதையும் தமக்கு சான்று பகர அனுப்புவதையும் இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய நாளிலே புனித டோம்னிக் சாவியோவின் நினைவையும் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித டோம்னிக் சாவியோ அவர்கள் இளம் வயதிலேயே இறை பக்தியிலே சிறந்து விளங்கினார். அந்த காலத்திலே வழக்கமாக 12 வயது முடிந்த பிறகுதான் புது நன்மை நற்கருணை வழங்குவது வழக்கமாக இருந்தது. ஆனால் புனித டோம்னிக் சாவியோவின் பக்தியை கண்டு அவருக்கு 7 வயதிலேயே புது நன்மை கொடுத்தார்கள். நற்கருணையை முதலிலே பெற்ற புனித டோம்னிக் சாவியோ அவர்கள் 4 வாக்குறுதிகளை அன்றைய நாளிலே அவர் எடுத்தார். அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொள்வது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முக்கியமான விழா நாட்களிலும் தவறாமல் திருப்பலியிலே பங்கெடுப்பது, இயேசுவையும் மரியன்னையையும் எனது நண்பர்களாக கொள்வேன். 4வதாக பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற 4 வாக்குறுதிகளையும் அந்த நாளிலே அவர் எடுத்தார். அவர் குருவாக விரும்பினார். ஆனால் 14 வயதிலேயே கடுமையான காய்ச்சலால் இறந்து போனார். புனித தொன்போஸ்கோவின் மாணவனான புனித டோம்னிக் சாவியோ நற்கருணையின் மீது அதிகம் பற்று கொண்டவராக வாழ்ந்தார். அன்னை மரியாவும் கூட நற்கருணையின் பேழை என்று நாம் அழைக்கின்றோம். ஏனென்றால் குழந்தை இயேசுவை தனது உதரத்திலே சுமந்து தமது உள்ளத்திலே இறை வார்த்தையின் வடிவிலே இறைவனுடைய அருளையும் பிரசன்னத்தையும் தமது வாழ்நாள் முழுவதும் சுமந்து சென்றவர் அன்னை மரியா. எனவேதான் ஆண்டவர் இயேசுவிடம், உமது தாயும் உமது சகோதரர்களும் உம்மை காண வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பொழுது, வெறும் என்னை பெற்றெடுத்ததால் மட்டும் அவர் தாய் அல்ல, மாறாக உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாளும் ஏற்று அதை தியானித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவரே எனது உண்மையான சிறந்த தாய் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை நம்மால் மறக்க முடியாது. உயிர்த்த ஆண்டவர் தமது சீடர்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகின்றார். அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளிக்கின்றார்.
இதை என் நினைவாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்கள். இந்த நற்கருணை உங்களுக்கு திடமளிக்கும். இந்த நற்கருணையே உங்களுக்கு ஆற்றலை தரும். இந்த நற்கருணையே உங்களது வாழ்வின் அர்த்தமாக அமையும் என்று தமது உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் அவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினமாக இருந்தது. எனவே பலர் ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகின்றார்கள். ஆனால் சீடர்களோ, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று இயேசுவை உண்மையான மெசியாவாக, அவர் தருகின்ற தெய்வீக விருந்திலே பங்கு கொள்ள விரும்புகின்றவர்களாக அறிக்கையிடுகின்ற சீடர்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சீடர்களாக உயிர்த்த இயேசுவுக்கு ஒவ்வொரு நாளும் சான்று பகர நாம் அழைக்கப்படுகின்றோம். உண்மையான சாட்சிகளாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு துணிவும் ஆற்றலும் தைரியமும் தேவை. இந்த நற்கருணையே நமக்கு நமது வாழ்வின் மையமாக அமைந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டிய துணிவையும் நமது வாழ்விற்கு தேவையான ஆற்றலையும் நற்கருணையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். வெறும் நற்கருணையை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நமது வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடையதாக அன்னை மரியாவை போல அமைய வேண்டும். அன்னை மரியாவை போல உள்ளத்திலே தூய்மையும் கண்களிலே கரங்களிலே கருணையையும் கொண்டு வாழுகின்ற பொழுதே அது இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமைகின்றது. நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகின்ற வருகின்ற ஒவ்வொருவரும் உள்ளத்திலே தூய்மையோடும் தாழ்ச்சியோடும் வருகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவருடைய ஆற்றல் நமது வாழ்வை நிரப்புகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் திருத்தலம் நாடி வந்திருக்கின்றன. அன்னை மரியாவை போல எப்பொழுதும் ஆண்டவரை பின்தொடர நற்கருணையின் மீது பற்று கொண்டவர்களாய் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற்று வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். என் வாழ்வில் இசைக்கும்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் கழிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே இறைவா, இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே வெளியூர் மாதாவினுடைய திருத்தலம் நாடி வந்து இந்த திருப்பலிப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு நாங்கள் கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இரக்கத்துடன் செவிசாய்த்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். See you.
அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்திரத்தை வாழ்வடைப்பதாக.
நமது தேவைகளை அறிந்தவராய் இறைவனிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுத் தருகின்ற தூய லூர்து அன்னையிடம் நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்து கூறி ஜெபிப்போம். அனைவரும் முழந்தாளிடுவோம். மசபியில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வெளியனூர் தாயே, அமலர்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டிருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியிருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றிருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்திருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்திரலும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பிறந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உதவும் அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களில் இருந்து உம்முடைய மன்றாட்டுகளையும் உதவியை கேட்டு வருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலக சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாவத்தை ஆண்டி வருகின்றோம். பெருமுச்சரிந்த அழுது பாவியாகிய நான் உமது தயலத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு தந்திருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் அற்புத சிசுமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதனுடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனுடன் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அடுத்த சனிக்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி நமது பிள்ளைகளுக்கு புதுநன்மை வழங்கப்படவிருக்கின்றது. அடுத்த சனிக்கிழமை 13ஆம் தேதி காலை 11:30 மணி திருப்பலியிலே பிள்ளைகளுக்கு புதுநன்மை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது மறை மாவட்ட குருக்களுக்கான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமது திருத்தலத்திலே எனக்கும் உதவி பங்கு தந்தையவர்களுக்கும் மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திண்டிவனத்தில் இருக்கின்ற புனித அன்னாள் துவக்கப்பள்ளி ஆங்கில வழி பள்ளிக்கு முதல்வராக நான் மாற்றலாகி செல்லுகின்றேன். நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் அருகில் இருக்கின்ற ரெட்டியார்பாளையம் பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக செல்லுகின்றார்கள். நமது திருத்தலத்திற்கு புதிய திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக செஞ்சியிலிருந்து அருள் தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள் இங்கு பொறுப்பேற்கவிருக்கின்றார்கள். உதவி பங்கு தந்தையாக புதுவை சம்பா கோவிலிலே தற்பொழுது பணியாற்றுகின்ற லெனின் ஆண்ட்ரூஸ் அவர்கள் இங்கு உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்பார்கள். வருகின்ற ஜூன் மாதத்திலே இந்த மாற்றங்கள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது மேலான செப உதவிக்காகவும் பல்வேறு விதங்களிலே நீங்கள் தந்த முழு ஆதரவுக்கும் செப உதவிக்கும்
மனமார்ந்த நன்றியையும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.